ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது, இங்கே க்ரௌடே கிடையாது, அது ஒரு விஷயம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சாம பாப்பையா வந்து இவங்களுக்கு ஒரு வாக்கு சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. அருமை பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அனைவரும் வந்து விருந்தை முடித்துவிட்டு பாட்டை கேட்கும் ரசிகர்களே எல்லாருக்கும் மாலை வணக்கம். அதுக்கப்புறம் ஒரு மாமி இதுக்கு முன்னாடி எனக்கு பழைய பாட்டுன்னு கை தூக்கி கேட்டாங்க இல்லையே, ரொம்ப சூப்பர். அவங்க எனர்ஜி வேற லெவல்ல இருந்தது. அதே மாதிரி நான் வந்தது பாட்டு சொன்னேன், அதை சொல்லிட்டு போயிடுறேன், அப்புறம் டாபிக் மாறிடுவேன். ஸோ மணமகன் அக்ஷய்குமாரும் ருக்மிணியும் பல்லாண்டு வாழ்த்துக்கள், பல்லாண்டு வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து இது பூர்ண விஸ்வநாதன் வந்திருந்தா எப்படி இருக்கும்? மைக்கில்தான் பேசி எனக்கு ஏதோ தம்பி கூப்பிட்டாரு அப்படின்னு வந்து ஏதோ பேசிட்டு இருக்கு. மற்றபடி நல்லா ஒரு பேசுறதே கிடையாது. ஸோ அதான் எல்லாம் பார்க்குறேன். நிறைய பேர் க்ரௌட் இருக்கும்போது பேசியிருக்கணும்னு நினச்சேன். நமக்கு மைக்கு கிடைக்கல, அது ஒரு விஷயம். அப்புறம் அப்படியே மாப்பிள்ளையை கொண்டும் நல்லா மகிழ்ச்சியோட பல்லாண்டு வாழணும்னு வாழ்த்து சொல்லிட்டு நாடு கிளம்புறேன். ஏன்னா தம்பி அடுத்தடுத்து வாய்ஸ் பேசணும்ல, அதுக்கு கேப் வேணும்ல. வரட்டுமா? அடுத்தபடியாக மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் வராரு. அவர் எப்படி வாழ்த்து சொல்றாருன்னு பார்ப்போம். அமிகா ஒரே மகிழ்ச்சியா இருக்கீங்க, பழைய பாட்டுலாம் கேட்டுட்டு அது மாமி ஒரே ஜோரத்தில் இருக்காங்க. உள்ள சாப்பிட்ட மகிழ்ச்சியில பழைய பாட்டு எனக்கு சிவாஜி பாட்டு தான் வேணும்னு கேட்குறாங்க பாட்டு. அவங்க எனர்ஜி லெவல் வேற வேற. ஏன்னா அதுதான் கண்டென்ட். அப்போதான் என்னால் பேச முடியும். கண்டென்ட் இல்லாமல் பேசுறது சோஷியல் மீடியாவில் பேசுகிற மாதிரி சம்பந்தம் பேச வேண்டியதாக இருக்கும். அதனால் அந்த மாமியை கண்டென்ட் ஆக்கிட்டேன். ஸோ அதனால் இந்த மாப்பிள்ளை பொண்ணும் பல்லாண்டு வாழணும்னு ஆட்டு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அடுத்தபடியாக என் கேர்ள் ஃப்ரெண்ட் சரோஜா இருக்கா, சரோஜா வந்து பேசுவா. ஏய் சரோஜா, ராமா வந்து பேசு. அப்படியே ஒரு கைதட்டி போதுங்க. அடுத்த வயசு கொண்டு வருவீங்கப்பா, அடுத்த வயசு கொண்டு வருவீங்க. நீங்க அடுத்த வயசுல கைத்தட்டணுங்க. அடுத்தபடியா நம்ம மறைந்த தலைவர் கேப்டன் அவரையும் கொண்டு வரேன். அவர் எப்படி பேசுறாருன்னு பார்ப்போம். பாருங்க மக்கள், நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். வந்தால் நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதான் தம்பி ஏதோ கூப்பிட்டாப்புல. இங்கே பக்கத்தில் அம்பத்தூர் சந்தோஷ்புரம் ட்ரஸ்ட்புரம் பக்கத்தில் இங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம தெரிஞ்ச பையன் அவனோட மேரேஜ் ரிசப்ஷன் இருக்குது. அதை வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கன்னு சொன்னார். ஸோ அதனால் அப்படியே போயிட்டு சொல்லி அப்படியே இந்த பக்கம் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். ஸோ அதனால் இந்த மாப்பிள்ளை பொண்ணும் பல்லாண்டு வாங்கணும்னு நான் கடவுளையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நானும் மேலே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுற மக்களை நீங்களும் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தையும் கொடுங்க. அப்போ தான் அவங்க மேலும் மேலும் வளர்ந்து வருவாங்க. வளர்ந்து வந்து அவங்களும் மேலோங்க வளரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுறாங்க. அது மாதிரி ஸ்டக் ஆகாமல் வளர்ந்து முன்னேறி போகணும். பின்னாடி வரும் நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு வழிவகுத்து அவங்களே முன்னேற்ற பாதையில் செல்லணுங்கிறது தான் என்னோட ஒரே நோக்கம். அதனால தம்பி கூப்பிட்டதுனால நானும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு வாய்ஸு. இவர் வந்து இப்போ மீடியாலே இல்லை. இவர் வந்து பழைய ஆக்டர். இவர் வாய்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். யாரும் ஈவன் ஃபீமேல்ஸ் கூட ட்ரை பண்ணலாம்.
ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் வவல்ஸ் தெரியும்ல? இங்கிலீஷ் என்ன வவல்ஸ்? அதான் அவரோட வாய்ஸே. AEIOU இது இருக்குல்ல, இது கொஞ்சம் ஏத்தமாக சொன்னால் எப்படி இருக்கு? இதுதான் கட்டிக் வாய்ஸ். அப்போனா அந்த வாய்ஸ் ரொம்ப ஈஸியாக வரும். அந்த சீட் கோட் நான் வச்சுருக்கேன். இது எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வர்றது ஏதோ மொபைல்ஸ் வாய்ஸ் தான். ஆனால் மொபைல்ஸ் தவிர்த்து என் மொபைல் எவ்வளோமா அதுதான் ரொம்ப கஷ்டம். அது ஒரு இந்த மொபைல் என் பையன் கூப்பிட்டாங்க அப்படியே வந்து அப்படி விடல. அப்படியே ஒரு வாட்டர் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு கொடுத்த இந்த 5 நிமிஷம் ஸோ ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் நல்லா ரசிக்கிறீங்க. எனக்கு அந்த பாராட்டு அப்புறம் இந்த ரசிக்கிறீங்க பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஒன்றுமே இல்லை, வெறும் உங்கள் கை தட்டு மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு மணமகளை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.